ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் வந்து எடுத்துருக்கேங்க. மீன் மேக்கர்னு சொல்லக்கூடிய இந்த சோயா சங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்ப சில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சோயா சங்க்ஸை ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 2 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 கொத்து மல்லி, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கொரப்பாக இது போல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இதில் இருக்கக்கூடிய தண்ணியே போதுமானதுங்க. இது வந்து சிறு சிறு உருண்டைகளாக வந்து பிடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ தோசை தவாவை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து உருண்டைகளை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. வரமாவு போட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து பெரட்டி விட்டு தட்டி விட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து வரமாவை ஆட் பண்ணி 2 பக்கம் பெரட்டி போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லில் வந்து போட்டுடலாங்க. ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம ஆயில் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நம்ம வெறுமனே வந்து சாப்பிட்டுக்கலாங்க. தோசை கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓரங்கள்லேயும் வந்து சீக்கிரம் வெந்துருங்க. அவ்வளோதாங்க, சோயா சங்க் சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட சௌ சட்னி வச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. டயட் ஃபாலோ பண்ணுறவங்க, ப்ரோட்டீன் ரிச் இருக்கக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் சூடாக சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.